ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெஜிடபிள் ரோல் தான் வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். இது செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த டேஸ்டியான வெஜ் ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெஜ் ரோல் செய்கிறதுக்கு நான் வந்துட்டு மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு வச்சு கூட இதை வந்து செய்யலாம். இப்போது 2 கப் மைதா மாவுக்கு நான் 1 டீஸ்பூன் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைகிறோமோ அந்தளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. ஃபைனலாக வந்துட்டு இது மேலே நெய் அல்லது எண்ணெய் வந்துட்டு 1 டீஸ்பூன் விட்டு நல்லா வந்து உருட்டி வச்சுக்கலாம். இது வந்து அப்போ தான் நல்லா ஊறும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மேல் பகுதி வந்து காஞ்சி போகாமையும் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா உருட்டிக்கோங்க எண்ணெய் விட்டு. அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் வச்சு மூடி வச்சு 20 to 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போது நம்ம வந்துட்டு வெஜ் ரோலுக்கு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி பண்ணலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்போது அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீட்ட வாக்கில் கட் பண்ண கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட் சேர்த்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பீன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஈவன் வந்துட்டு பொட்டேட்டோ கூட நல்லா மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரீன் சில்லிஸ் வந்துட்டு அதுவும் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் க்ரீன் பீஸும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்துட்டு என்கிட்ட கேரட் பீன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ நான் அதை மட்டும் ஆட் பண்ணி இன்றைக்கி நான் வெஜ் ரோல் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டேஸ்டியாக செய்ய போகிறோம். இப்போது இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் விட்டு வேக வைக்க போகிறது கிடையாது. இந்த ஆயில்லையே தான் வந்து நல்லா பண்ண போகிறோம். ஸோ வந்து மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இந்த ஆவிலே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துடும். ஸோ 2 மினிட்ஸ் கழித்து இப்படி தான் இருக்குது, நல்லா வந்து குக் ஆகிருக்கு. இப்போது கேரட் பீன்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்திடலாம். அதையும் பார்த்திங்கன்னா நான் நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அந்த தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியும் இது கூட நல்லா வதங்கட்டும். இது கூட நான் காரத்துக்கு வந்துட்டு வேறு எதுவும் ஆட் பண்ணிக்கல. நம்ம வந்துட்டு க்ரீன் சில்லி சாஸ் தான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நான் இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி வாசனையாக கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இது கூட வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்துட்டு உள்ளே வைக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் இதை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் அல்லது 30 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊறிச்சுன்னா உங்களுக்கு மாவு நல்லா இந்த மாதிரி பக்குவமாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஈவனாக உருண்டைகள் வந்து தனியாக பிடிச்சி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸோ இப்போ நான் 2 கப் மாவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக வந்துட்டு 6 உருண்டை எடுத்திருக்கேன். இதை நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம்.
இந்த மாதிரி நல்லா வந்து மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப வந்து லேசாக தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் வந்து திக்காகவே இருக்கட்டும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா உருண்டையும் இந்த மாதிரி தேய்ச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சாச்சு. இப்போது நம்ம 3 சேர்த்து ஒரே மாதிரி தேய்க்க போகிறோம். அந்த வெஜ் ரோலுக்கு தேவையான அந்த ஷீட் வந்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்துட்டு திக்காக தேய்ச்சோம் அப்படின்னா, இப்போ நம்ம 3 சேர்த்து தேய்க்கும் போது கொஞ்சம் வந்து நல்லா தின்னாக தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு ஷீட் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே லைட்டாக வந்து மைதா மாவே வந்து தூவி விட்டுக்கலாம். நம்ம மாவு ஆட் பண்ணாமல் அப்படியே வந்து நம்ம தேய்ச்சி வச்சுருக்க அந்த மாவு வந்து போட்டு அதுக்கு மேலே தேய்க்கும் போது ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பிரித்து எடுக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு மாவுக்கு இடையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறமா மாவு இந்த மாதிரி தூவி விட்டுட்டு அடுத்ததை தேய்ச்சதை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் எண்ணெய், அதுக்கப்புறம் மாவு, அடுத்து 3வது நம்ம தேய்ச்சி வச்சது இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேய்க்கும் போது நம்ம சுட்டு எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா கூட இதை விட சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி ஷீட் வந்து ரொம்ப சின்னதாக கூட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா வந்துட்டு தேய்ச்சிக்கலாம். எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப வந்து அழுத்தி தேய்க்க வேண்டாம், பட் வந்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ தின்னாக வந்து தேய்ச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், எல்லாம் தேய்ச்சாச்சு. இதே மாதிரி மீதம் இருக்க மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம தோசை தவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு நல்லா ஊறி இருக்கிறதுனால நல்லா வந்து உப்பி வருது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக டாட்ஸ் வர ஆரம்பிச்சதும் நம்ம இதை வந்து எடுத்துடலாம். செப்ரேட்டாக எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்க மாவையும் அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஷீட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம அந்த எண்ணெயும் மாவும் போட்டிருக்கிறதுனால அழகாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வருது. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாகவும் தெரியுது பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து பிரித்து எடுத்துடலாம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நல்லா பிரித்தாச்சு. அடுத்தது வந்துட்டு இந்த ரோல் செய்கிறதுக்கு நம்ம ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக மைதா மாவில் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு சைடில் கார்னரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 2 சைடும் அந்த கார்னர்ஸில் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மாவு வந்துட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடித்து விட்டால் அப்படியே வந்து ஸ்டிக் ஆயிரும். அதுக்கப்புறமா ரோல் பண்ணிக்கலாம்.
நீங்கள் வேணும்னா இந்த மாவை வந்துட்டு கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட இந்த ரோல் வந்துட்டு செய்யலாம். அப்போ உங்களுக்கு ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா ஷீட்ஸையும் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது எண்ணெய் நல்லா காய வச்சு இதை பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரோலை எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாம். நல்லா செவந்து வந்ததும் இதை எடுத்து வச்சிடலாம். நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். இதுவே நம்ம சின்ன சின்ன ரோலாக ரெடி பண்ணியிருந்தோம்னா எல்லாத்தையுமே வந்துட்டு ஒட்டுக்கா போட்டு பொரித்து எடுத்துருக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்துட்டு ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் ரோல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப டேஸ்டியான இந்த வெஜிடபிள் ரோல் பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் டைமில் அல்லது வந்துட்டு இந்த ப்ரன்ச் டைமில் இந்த மாதிரி வந்து நம்ம இதை ரெடி பண்ணி கொடுக்கும்போது நம்ம செய்கிறதும் பார்த்திங்கன்னா ஷீட் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. ஸோ இந்த டேஸ்டியான ரெசிபியை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.